ஹலோ வணக்கம், வெல்கம் டு த தேர்ட் ஸ்பேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் அவர் வீக்கெண்ட் ட்ராவல் சீரீஸை பற்றி பார்க்கலாம். இந்த சீரீஸில் இந்த சீரீஸில் நம்ம கவர் பண்ணுறது வந்து சிங்கப்பூர் டு கேஎல் போகிற ஒரு வீக்கெண்ட் ட்ரிப். என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பட்ஜெட்டில் பண்ணலாம், அண்ட் நாங்கள் போன ஒரு ட்ரிப்லேருந்து இங்கெல்லாம் தங்கினோம், எந்த இடத்துல தங்கினா, ஹவு வி சேவ்ட் ஆன் காஸ்ட், என்ன பண்ணோம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம நிறையா விளாகர்ஸ்லாம் பார்த்துருப்போம் யூடியூப்பில் 7 டே ஐட்னரி 10 டேன்றாங்க. நமக்கு இருக்கிற வேலைக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. ஸோ ஒரு வீக்கெண்டில் நம்மளால் உருப்படியாக என்ன பண்ண முடியும், பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் யூஸ்வலாக ஃப்ளைட் எடுக்கும் போது உங்களுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வேலையை முடிச்சுட்டு ஃப்ரைடே அன்றைக்கி சாயங்காலம் கிளம்பி போயிட்டு சண்டே அன்றைக்கி வரணும்னு பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நாள் அப்படியே தள்ளி வச்சிங்கனாலே யூ வில் சேவ் அ லாட் ஆஃப் மணி. எனக்கு வந்து இப்போ சிங்கப்பூர் டு கேஎல்ன்றதுனால இட் இஸ் ஜஸ்ட் 1 hour ஃப்ளைட்டு. சாட்டர்டே கார்த்தால போயிட்டு சண்டே நைட்டு இல்லாமல் மண்டே கார்த்தால கிளம்பி வந்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்காக தான் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சாட்டர்டே கார்த்தால 9 மணிக்கு இங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குது சாங்கியிலேருந்து. அதை எடுத்து 10 மணிக்கு நாங்கள் கேஎல் போயாச்சு. ஸோ கேஎல் போயிட்டு கேஎல் ஏர்போர்ட்டில் நிறையா ஃபுட் கோர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கோபிசி இருக்குது, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நாங்கள் போயிட்டு அங்கே சப்வேல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது, அதுவும் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கேஎல் ஏர்போர்ட் வந்து சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர்ஸ் அவே. ஸோ நீங்கள் கார் எடுத்திங்கன்னா 1-1.5 மணி நேரம் ஆகும், எக்ஸ்பென்சிவ் வேறு. ஸோ அதுக்கு நாங்கள் கேஎல்ஐஏ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஏர்போர்ட்டுக்கு கீழேயே இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து செகண்ட் டெர்மினலில் லேண்ட் ஆன உடனே கீழே எஸ்கலேட் எடுத்து போனாலே உங்களுக்கு வந்து யூ வில் சி த கேஎல்ஐஏ எக்ஸ்பிரஸ் போர்டு எல்லாம் போட்டிருக்காங்க. நேவிகேஷன்லாம் ரொம்ப ஈஸி. அந்த கேஎல்ஐஏ எக்ஸ்பிரஸ் எடுத்தீங்கன்னா 30-35 நிமிஷத்துக்குள்ளே அழகாக ஒரு லக்ஸரி ட்ரெயினில் பராக்கு பார்த்துட்டு அழகாக விண்டோ வியூவோட ஒரு 35-40 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து கேஎல் சென்டரில் கொண்டு வந்து விட்டுடுவோம். கேஎல் சென்ட்ரல்ன்றது இவங்களோட எம்ஆர்டி ஹப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து நிறையா ட்ரெயின்ஸ் இருக்குது. யூ கேன் கண்டினியூ த ட்ரெயின் ரூட். நீங்கள் வேறு எங்கேயாவது போகணும், உங்கள் தங்குற ஹோட்டலுக்கு போகணும், ஆர் இஃப் யூ நீட் டு கோ டு பட்டு கேவ்ஸ், எல்லாமே உங்களுக்கு வெல் கனெக்டட் கேஎல் சென்ட்ரல்லேருந்து. ஆனால் நாங்கள் வரும்போதே இட் வாஸ் ஆல்ரெடி லஞ்ச் டைம். ஸோ கேஎல் சென்டர்லேருந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா வாக்கபிள் ரூட் இருக்குது, கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே எம்டிஆர் இருக்குது. போயிட்டு எம்டிஆரில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கு வந்தோம். இந்த ஹோட்டல் நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, ஸ்லீப்பிங் லைன் சூட்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. நான் வந்து முன்னாடி ஒரு 2 தடவை கேஎல் வந்தபோது நான் பார்த்தது எப்படின்னா, கேஎலுக்கு 2 விதமான அக்காமடேஷன்ஸ் ரொம்ப ப்ரிடாமினென்ட்லி இருக்குங்க. ஒன்று உங்களுக்கு இது மாதிரி ஹோட்டல்ஸ், ஆனால் நீங்கள் ப்ராப்பர் ஹோட்டலாக போகணுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $100-120 ஆகும். அதே இது நீங்கள் ஏர்பிஎன்பிக்காக போனீங்கன்னா, ஏர்பிஎன்பினா என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி நிறையா நல்ல அழகாக இருக்கிற காண்டிமோனியம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ப்ரைவேட் ரெண்டலுக்காக கொடுத்துட்றாங்க. ஓகே 2 நாளைக்கு இந்த ரூமில் வந்து தங்கிக்கோ அப்படின்னு, ஏர்பிஎன்பி மாதிரி. அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் 2த்தையும் ஆப்ஷனே ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, ஏர்பிஎன்பி போனீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் இந்த ஷீட்ஸ் இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி பண்ணுறதுலாம் சரியாக வராது. அட் த சேம் டைம் நீங்கள் ஹோட்டல் மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ், காஸ்ட் மேனேஜ் பண்ண முடியல. இது 2த்துக்கும் இருக்கிற மிடில் கிரவுண்டு தான் பட்ஜெட் ஹோட்டல்ஸ். ஆனால் பட்ஜெட் ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா தேர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாமலும் இருக்கலாம். அந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்குன்றதுனால நான் பார்த்து கண்டுபிடிச்ச இடம் தான் இந்த ஸ்லீப்பிங் லைன் சூட்ஸ். செம பட்ஜெட்டுங்க, $50-60 கிடைக்குது. ஒரு கிங் சைஸ் ரூமோட கொடுத்துட்றான். எங்களுக்கு கிட்டத்தட்ட 27வது மாடியில் கொடுத்தாங்க. ரொம்ப சிட்டி வியூலாம் ரொம்ப அழகாக இருந்தது. லொக்கேஷன் வைஸ் அது சும்மா இந்த பவிலியன் மால் பக்கத்துலேயே, சென்ட்ரல் கேஎல் பக்கத்துலேயே வச்சுக்கோங்களேன். நீங்கள் போகிற ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சென்ட்ரலாக இருக்கிற ஒரு இடமான ஒரு லொக்கேஷன். அதனாலேயே அந்த ஹோட்டல்லையும் கொஞ்சம் கூட்டமும் இருக்குது. பட் அகெயின் எல்லாமே ஒரு 10-15 மினிட்ஸ் டிலே தான். ஸோ அந்த ஒரு அத்தனோட டைமுக்கு இஃப் யூர் கெய்னிங் ஆல் ஆஃப் திஸ், ஐ திங்க் இட் இஸ் ஒர்த் இட். ஸோ நாங்கள் போய் இந்த ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக முருகர் பார்க்க போயாச்சு. பட்டு கேவ்ஸில் கார் எடுத்துகிட்டே போயிட்டோம். ஸோ பட்டு கேவ்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மாதிரியே கூட சொல்லிக்கலாம் நீங்கள் கோலாலம்பூரில். அண்ட் அது கிட்டத்தட்ட ஒரு 200-250 படி ஏறி ஒரு மலை குகைக்குள்ளே மேலே வந்து உங்களுக்கு முருகர் சன்னதி இருக்குது. கீழேயும் ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பட்டு கேவ்ஸ் போகணுன்னா 200-250 படி ஏறணும். நீங்கள் அதுக்கு எஸ்கலேட்டரோ அந்த வேறு வழிலாம் இல்லை, படி ஏறணும். நாங்கள் ஏற ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு, 10-15 மினிட்ஸ் ஆச்சு. நிறையா பேர் வராங்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நாங்கள் ஒரு 3:30க்கு ஆரம்பித்தோம், 4 மணிக்குள்ளே மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கோயிலில் இருந்து கீழே 2 சன்னதி இருக்குது, 2த்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்து மெடிடேட் பண்ணிவிட்டு தென் வி ஸ்டார்டட் ஃபார் ஈவினிங் பிளான்.
ஸோ ஈவினிங் பிளான் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் போகிறதில்ல, லோக்கல்ஸ் மட்டும் போகிற இடம் தான் அது. அங்கே வந்து ஒரு பொட்டானிக் கார்டன்ஸ் இருக்குது அங்கே. அது வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க, அவ்வளோ பெரிய இடம். கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேலே கட்டியிருக்காங்க. எங்களால் அவ்வளோலாம் கவரே பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்ட்ரெச் 3 ஸ்ட்ரெச் நடந்தோம். அதுக்கே எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. குட்டி குட்டி பார்க்ஸு, பட்டர்ஃப்ளை கார்டன், அப்புறம் டியர், பீகாக்குன்னு சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ஃபோட்டோஜெனிக் ஸ்பாட்ஸும் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக ஆனால் ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போய் பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஆல்சோ ஹெரிட்டேஜ் சைட் மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன, அங்கேருந்து கேப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. இது எல்லாமே கிராப்பில் தான் புக் பண்ணிட்டு போனேன் நான். ஸோ கேப் புக் பண்ணி டின்னருக்கு சங்கீதா வந்துட்டோம். சங்கீதா வந்து கிட்டத்தட்ட நான் போன எல்லா விசிட்லையும் நான் சங்கீதாவில் தான் சாப்பிட்றேன். அது கிட்டத்தட்ட பழகின இடம் மாதிரி ஆகிடுது. அது லெபு அம்பாங்கில் சங்கீதா ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டோம். ப்ளஸ் லொக்கேஷன் வைஸும் அது ரொம்ப கன்வீனியன்ட் எங்களுக்கு. ஏன்னா அது பக்கத்துலேயே நாங்கள் வந்து கார்டியன், வாட்சன், அப்புறம் மெக்டி எல்லாமே இருக்குங்க பக்கத்தில். உங்களுக்கு இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் டு வாக் அரவுண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி கன்வீனியன்ட். போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம், மெக்டியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு அன்னைக்கு. இது வந்து டே 1. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ட்ராவல், அப்புறம் ஐட்னரி, உங்களுக்கு கார்டன்ஸாக இருக்கட்டும், பட்டர் கேவ்ஸாக இருக்கட்டும், ஆல் இன்க்ளூசிவ் எங்களுக்கு இட் ஒர்க் அவுட் இன் குட் பட்ஜெட். கிட்டத்தட்ட $100 கம்மியாக தான் ஆச்சு. 2வது நாள் வந்து கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ நடந்திருக்கோம் இல்லையா, ஸோ எழுந்துக்கவே கொஞ்சம் டைம் ஆகிடுது எங்களுக்கு. ஸோ ஒரு 10-10:30 மணிக்கா நாங்கள் செக் அவுட் ஆஃப் த ஹோட்டல். ஹோட்டலில் செக் அவுட் பண்ணும்போது லக்கேஜ் எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போனால் சரியாக வராது இல்லையா. அவங்ககிட்ட கேட்டோம் அந்த மாதிரி எனக்கு லக்கேஜ் இங்கே வச்சுக்கிறேன், நான் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு வச்சுக்க முடியுமான்னு. ரொம்ப அக்காமடேட்டிவ். அவங்க லக்கேஜை கொடுங்கன்னு எங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு கொண்டு போய் ஒரு தனி ரூமில் உள்ள சேஃபாக வச்சதை நான் பார்த்தேன். எனக்கு கூட்டின்னு வேறு போய் காமிச்சா, இங்கே தான் வச்சுருக்கேன் சார், நீங்கள் திரும்பி வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ லக்கேஜை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு டைரெக்டாக அங்கேருந்து வி வென்ட் டு சைனா டவுன். சைனா டவுனில் 2 விஷயம். ஒன்று, மாரியம்மன் கோயில் இருக்குது. மாரியம்மன் கோயில் இஸ் ஓல்டஸ்ட் ஹிந்து டெம்பிள் இன் கேஎல். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ அழகாக பராமரித்து, இட்ஸ் அ வெரி டிவைன் பிளேஸ். ஸோ அங்கே கோயிலுக்கு போனோம். கோயில் போயிட்டு சுவாமியெல்லாம் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளில வரும்போது வி ஆல்சோ நோட்டிஸ்ட் அ வெரி நைஸ் திங் தேர். அங்கே வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. நம்ம இதில் கல்யாணம்னா எங்கள் கோயில் சுவாமிக்கு பின்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதை மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி அப்படி தான் பார்த்துருக்கோம். கோயிலே கல்யாணம்னா கூட கொஞ்சம் அந்த மெயின் சன்னதிக்கு தள்ளி தானே. ஸோ ஆனால் இங்கே நாங்கள் பார்த்தது என்னென்னா, அப்படியே அம்மனுக்கு முன்னாடியே வச்சு அழகாக மண்டபம் மாதிரி பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்க. இட் வாஸ் அ வெரி டிவைன் ஃபீலிங். அது முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் சைனா டவுனில் 2வது விஷயம் கண்டிப்பாக ஷாப்பிங் தான். ஸோ வெளில வந்தால் தெரு பூரா ஷாப்பிங், என்ன வேணால் வாங்கிக்கலாம். நல்லா நிறையா கடை இருக்குது. அண்ட் அங்கே வாங்குறது போது பார்கெயின் கண்டிப்பாக பண்ணியானும். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேலையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்களும் சம்மந்தமே இல்லாமல் வேலையிலேருந்து ஆரம்பித்து எங்கேயாவது நடுவில் விட்டு மீட்டு இந்த மீட்டில் 300 30லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 100ல் முடிக்கிறது. அது மாதிரி நிறையா பேர் பார்கெயின்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம், கண்டிப்பாக இப்போவே உங்களுக்கே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் லஞ்ச் டைம்னா எங்கே போவோன்னு. சங்கீதா தான். ஸோ சங்கீதா போயிட்டு சாப்பிட்டோம். இந்த தடவை ஆனால் அவங்க புதுசாக ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஃபேமிலி தோசை இருக்குன்னு. நாங்கள் ட்ரை பண்ணலான்னு, இவ்வளோ பெரிய தோசை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு திருப்பி பட்டு கேவ்ஸ் போயிட்டோம் நாங்கள். ஸோ பட்டு கேவ் ஏன்னா இந்த தடவை மெயின் அஜெண்டா ஆஃப் த ட்ரிப்பே போய் சாமியை பார்த்துட்டு வரலான்றதில் இருக்கும்போது நம்ம போய் முருகரை போய் பார்த்துட்டு வரலாம்னு 2வது ரவுண்ட் வி வென்ட் டு பட்டு கேவ்ஸ். அதே மாதிரி 10 minutesல வி ஆர் ஏபிள் டு கிளைம் அப் 10-15 minutesல. ஆனால் இந்த தடவை நாங்கள் பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னா, பட்டு கேவ்ஸ்க்கு சைட்லேயே உங்களுக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கூட, சைட்லேயே உங்களுக்கு லாக்கர்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் யாராவது டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணணும், லக்கேஜ் வச்சுக்கணும் அப்படின்னா அவ்வளோ கன்வீனியண்ட்டாக நல்ல பெரிய ஒரு 2 செக்இன் பேக் போகிற அளவுக்கு இருக்கிற சைஸில் லாக்கர்ஸ்லாம் இருக்குது. இட் இஸ் அட் அரௌண்ட் சைஸ் வாரியாக இருக்குது. உங்களுக்கு ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல்னு இருக்குது. நாங்கள் வந்து லார்ஜ் கண்டெய்னர் எடுத்தோம்னு நினைக்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட 30 RM கிட்ட வந்தது. கிட்டத்தட்ட நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு $7-8 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயே நீங்கள் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு கையெல்லாம் ஃப்ரீயாக வச்சுன்னா 200 படிக்கு மேலே ஏறணும் இல்லையா, தூக்கிட்டு போனால் கட்டுப்படி ஆகாது. அப்புறம் 2வது தடவை ஏறும் போது இன்னும் 200 படி ஏறணுமேனு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், முதல்ல அப்போ மேலேருந்து ஒருத்தவங்க இறங்கி வந்திருந்தாங்க. அவங்க ஐஸ்கிரீம் ஏதோ கையில் வச்சுருந்தாங்க போல், குரங்கு அதை பிடுங்கிருச்சு. பிடுங்கி கரெக்டாக உட்காந்து திறந்து அழகாக உட்காந்துட்டு சாப்பிடுதுங்க. அப்படியே என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நாங்களும் பார்த்துன்னு அப்படியே ஏறணும். அதனால் வலி அவ்வளோ பெருசாக தெரில. சரி, குரங்கு ஒன்றும் அவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணலை. நம்ம பாட்டு முருகான்னு சொல்லிட்டு ஏறினா ஓகே. பின்னாடி யாரோ ஒருத்தர் வாழெல்லாம் பிடிச்சி இருந்தார், அவரை தான் பார்த்து கடிக்க போச்சு. தவிர்த்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போனோன்னா நம்மள எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை.
போயிட்டு முருகர் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு மேலே மேலே இருக்கிற பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தென் வி ஹெட் டவுன் டு கீழே இறங்கி வந்து சின்ஸ் நாங்கள் ஹோட்டலில் லக்கேஜ் எல்லாம் ஹோட்டல்லே வச்சதுனால வி கேம் பேக் டு த ஹோட்டல் அகெயின். ஹோட்டலில் வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு தென் வி பிளான் டு கோ பேக் டு ஏர்போர்ட். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், எப்பா நீ இன்னைக்கு போறியே, மண்டே மார்னிங் ஃப்ளைட்டு வச்சுட்டு ஏன்ப்பா சண்டே ஈவினிங்கே போகிறேன்னா, ஏர்போர்ட்டில் வந்து கேப்சியூல் டிரான்சிட் ஹோட்டல்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து கண்டெய்னர் ஹோட்டல் அப்படின்வாங்க ஷார்ட்டாக. என்னென்னா உண்மையிலே ஒரு கண்டெய்னருக்குள்ள வந்து ஒரு பெட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக படுக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட். அது எப்படி லொக்கேஷன் தான் இதோட மெயின் செல்லிங் பாயிண்ட். என்னதுன்னா இமிக்ரேஷன்லாம் மேலே இது உங்களுக்கு அந்த பேகேஜ் செக்இன்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு கீழ் பில்டிங்கே உங்களுக்கு. நீங்கள் கிளியாட்டோட லெவல் 2 கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னாலே யூ வில் ஃபைண்ட் கேஎல் ஏர்போர்ட்டோட கேப்சூல் டிரான்சிட் ஹோட்டல். இடம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னல் ஹோட்டல் மாதிரி அப்படியே நடந்து போய் ரூம்குள்ளெல்லாம் இருக்காது. இட் இஸ் அ காரிடார் மாதிரி. இட்ஸ் அ ஷேர்ட் ஸ்பேஸ் அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக நல்ல ஏசி டெம்பரேச்சர்லாம் வச்சு கன்வீனியண்ட்டாக ஏர்போர்ட் கீழே தூங்குற மாதிரி இருந்தது. ஏன்னா நமக்கு அடுத்த நாள் காத்தால 6 மணிக்கு ஃப்ளைட் இல்லையா. ஸோ அப்போது நம்ம வந்து விடிய காத்தால 1 மணி 2 மணிக்கு உட்காந்து கேப் புக் பண்ணி அப்போ கேஎல்லேருந்து சிட்டிக்கு வரதெல்லாம் கண்டிப்பாக இட் வில் ரூயின் யுவர் டே. மண்டே அன்றைக்கி ஆஃபீஸும் போக முடியாது. ஸோ அதனால் சண்டே நைட்டாக ஸோ இதே மாதிரி கேஎல் எக்ஸ்பிரஸ் எடுத்து கேஎல் சென்ட்ரல்லேருந்து வி கேம் டு ஏர்போர்ட். அகெயின் 35-40 மினிட்ஸில் வந்துட்டாங்க. 8 மணிக்கு உள்ள ஏர்போர்ட்டுக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து அவங்களே தனியார் கண்டெய்னர் வச்சுருக்காங்க. இந்த ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க. லாக்கரில் கொண்டு போய் வேணா லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அழகாக நம்ம பெட்டில் போய் கால் நீட்டி படுத்துட்டுலாம். அன்றைக்கி டின்னருக்கும் ஏர்போர்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு டின்னர் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அண்ட் ஏர்போர்ட்டில் சுற்றி பார்க்க நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி மினிஸோ போகிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு இது கார்டியன் வாட்ஸன்லாம் உங்களுக்கு நல்ல டீல்ஸ் கிடைக்கும். தட் இஸ் நீங்கள் சிங்கப்பூரில் வாங்குற விலைக்கு பாதி ஒரு சில ஐட்டம்ஸில் இருக்கும். உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னா யூ கேன் பிக் இட் அப். அதை முடிச்சுட்டு ஒரு படி சாப்பிட்டுட்டு அப்புறம் தென் வி கேம் பேக் டு த கண்டெய்னர் ஹோட்டல் வந்து படுத்தாச்சு. அடுத்த நாள் காத்தால 4-4:30 மணிக்கு ஒரு 10-15 அலாரம் வச்சு 4வது அலாரமில் எழுந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கிளம்பி 6 மணிக்கு ஃப்ளைட்டு 4:30 மணிக்கு எழுந்தால் கூட யூ கேன் கேட்ச் இட் வெரி கம்ஃபர்டபுளி. அப்புறம் டைமிங் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. 6 மணிக்குன்னா நீங்கள் அந்த இதில் கொஞ்சம் டிலே பண்ணாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடி ஒரு 4-4:30 கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக இருக்கும். அப்புறம் நம்ம அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு ஏர் ஏஷியா ஃப்ளைட் எடுத்தால் 7 மணிக்கு கொண்டு வந்து விட்டாங்க. வந்தால் 7 மணிக்கு வந்து யூ கேன் ஃப்ரெஷன் அப் அண்ட் தென் யூ கேன் கோ டு ஆஃபீஸ். ஒரு 8:39 யூ கேன் ஆல்ரெடி பி இன் ஆஃபீஸ். அண்ட் நம்ம ஆல்ரெடி நைட் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் படுத்ததுனால யூ வில் ஆல்சோ பி வெல் ரெஸ்டட். அண்ட் ஒரு ஓவராலாக ஒரு நல்ல வீக்கெண்ட் பேக்கேஜ் வித் ட்ரிப் வித் ஷாப்பிங் வித் நீங்கள் போகிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் போகலாம். நிறைய இடம் இருக்குது. வி ஜஸ்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் தீஸ் 2 ஃபார் திஸ் சீரீஸ். போக போக இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதை மாதிரி ஜஸ்ட் ஒரு வீக்கெண்ட் கெட்டவே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபேமிலி பர்சனுக்கு அப்படியே ஒரு 2 நாள் போயிட்டு வரதுக்கு 3 நாள் போயிட்டு வரதுக்கு இருக்கிற மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த இடம் என்ன பார்க்கலான்னு. மீண்டும் உங்களை see you again soon. Thank you.